ஜானிக்கு ஒரு ஜானி. அந்த காலத்துல எம்ஜிஆர் பார்த்திருக்கிறேன், சிவாஜி பார்த்திருக்கிறேன், ரஜினியை பார்த்திருக்கிறேன், கமலை பார்த்திருக்கிறேன், விஜய், அஜித், இந்த காலத்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் பார்த்திருக்கிறேன். எல்லாருக்கும் கட் அவுட் வச்சு பால் ஊத்துறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா இவர் எந்த படத்துல நடிச்சாலும் தெரியல, என்னத்துக்கு பால் ஊத்துறீங்க? அண்ணே, இவரு இந்திய கிரிக்கெட் வீரர், பேரு மகேந்திர சிங் தோனி. நடிகர்களுக்கு பால் ஊத்துறதுல லாபம் இருக்குது, இவருக்கு பால் அபிஷேகம் பண்றதுல என்னத்த லாபம் இருக்குதுன்னு நான் கேக்குறேன். அண்ணே, அவங்களால அவங்க வீட்டுக்கு தான் வருமானம், இவரால நம்ம நாட்டுக்கும் வருமானம், அதே சமயம் பெருமையும் கூட. அப்ப ஒருத்தரால நாட்டுக்கு வருமானம் தான் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவீங்க. அப்ப என்னால நாட்டுக்கு என்ன வருமானம் சொல்றேன்னு டீட்டெயிலா கேட்டுக்காங்க. காலைல 7:30 மணிக்கு ஒரு குவார்டர், 10:30 மணி ஒரு குவார்டர், 11:30 மணிக்கு ஒரு குவார்டர். கடையே 12 மணிக்கு தானே திறப்பாங்க. கரெக்ட். நைட்டு 9:55க்கு சட்டரம் மூடும் போது ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ஃபுல்லு வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. சரியா? அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 1.5 ஃபுல்லு தாண்ட எவ்வளவு? ஒரு 1500 மேல போக முடியாது. அப்ப என்னால இந்த நாட்டுக்கு இவ்வளவு வருமானம் வருது, இவரு பால் அபிஷேகம் பண்ணாம எனக்கு பண்ணுங்க. அண்ணே, மரியாதைன்றது நாமளா தேடி போக கூடாது, அதுவா தானா தேடி வரணும். மெசேஜ் 1983ல கபில் தேவால நம்ம நாட்டுக்கு உலக கோப்பை கிடைச்சது. அதுக்கப்புறமா 28 வருஷமா அந்த உலக கோப்பைக்காக நம்ம நாடே தவம் இருந்துச்சு. அந்த கனவை உண்மையாக்குன மகான் இவரு. அப்படியா? ஆமாண்ணே. அப்பாலிக்கா அவருக்கு பாலாபிஷேகம் பண்றது எப்படின்னா தப்பாகும்? சூப்பர் தம்பி, நச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் வாயை பத்தின்னு போடா, என் தலைவனை பத்தி எனக்கு தெரியும், நீ சிம்பிளிக்கா சொல்லிட்ட. வரேன் தம்பி. சரி. தோனி தலைவன் வாழ்க வாழ்க வாழ்க. டேய், நேத்து மேட்ச் பாத்தீங்க? பாக்கலடா, என்னாச்சு? நேத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கபடி மேட்ச் பார்த்தேன்டா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அதுல நம்ம இந்தியா டீம்ல இருந்து ஒருத்தன் போனா ஒரு ஃபர்ஸ்ட் ரைட். பாத்துக்கடா, ஓட்டுன படத்தை எத்தனை தடவை தான் ஓட்டுவீங்க? எதுக்குடா இந்த பில்டப்? நீங்க டீ குடிச்ச கடனை கேட்டு வேண்டானே. டேய், ஒன்று பண்றீங்களாடா? இந்த கிரிக்கெட்லாம் தூக்கி போட்டு பேசாம கபடி ஆட வரீங்களா? நீங்க டீ குடிச்ச காசே தர வேணாம். என்னடா சொல்றீங்க? அண்ணே, நீங்க வேணா கபடி பிளேயரா இருக்கலாம், ஒரு 500 ரூபாய் கடனுக்காக எங்க எல்லாரையும் கபடிக்கு மாற சொல்றீங்க பாருங்க, அதான் தப்பு. ஏன் நேத்து நடந்த மேட்ச்லயும் இந்தியா தான் கோப்பையை வின் பண்ணுச்சு தெரியுமா? கிரிக்கெட்ல இந்தியா எத்தனை முறை வேர்ல்டு கப் வாங்கியிருக்கு? 2 முறை வாங்கியிருக்கு. இதுக்கே இந்த பீத்து பீத்திக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்குங்க, கபடி போட்டியில 2004ல இருந்து இன்னைக்கு வர எல்லா உலக கோப்பையும் நாம தாண்டா வாங்கியிருக்கோம். போங்கடா கிரிக்கெட் பைத்தியங்களா. கபடியை பத்தி பேச்செடுத்தாலே பறந்துடுறானுங்களே. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கபடியோட பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியத்தாண்டா போகுது. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. ஸ்டாப். என் ஆள்கிட்ட லவ் சொல்ல போறேன், அஸ்டன்லாம் கூட இருக்க கூடாது. நீ கிளம்பு. அண்ணே, அந்த பேட்டா ஒன்று போட்டா போடா. ஏடா புசு புசுன்னு இந்த சைகை காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா வாயில கெட்ட வார்த்தை வந்துடும். கோப்படாது செல்லம், கெட்டப்பெல்லாம் போட்டு வந்திருக்கேன். கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது, ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்ல போறேன்? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, இது பேரு சிதம்பர ரகசியம். பள்ளிக்கூடம் போற புள்ளையில இருந்து பல்லு போன கிளை வரைக்கும் நீ இதை சொல்லி சுத்திட்டு இருக்க. சரி, நீ கடவுள் கேட்டு போ. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, அந்த கறிக்கடை பாய் உனக்கு ஃப்ரெண்டா? கவலைப்படாத செல்லம், முதல் பத்திரிக்கை அவருக்கே வச்சிருவோம். லூசு, பாய்க்கும் பாய் ஃப்ரெண்டுமே வித்தியாசம் தெரியல. இந்த லவ் வேற சொல்ல வந்துட்ட. போடா. சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி, பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி. டேய் மச்சான், இந்த முருகன் எங்கடா போயிருப்பான்? தெரியல மச்சான், நான் வீட்டில் போய் பார்த்தேன், ஆளை காணும். தூங்கி எழுந்தா நம்ம மூஞ்சில தான் முடிப்பான், நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போகவும் மாட்டான். அங்க போறா முருகனா, இங்க என்னடா பண்றான்? டேய் முருகா, என்னடா எப்படா வந்த? எங்க வர்றது, நைட்டு பூரா இங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன். சரி, அதை விடுங்க. கையில் விளக்கமாறு பாக்கெட்டோட வந்திருக்கீங்க, வேற எங்கேயாவது பெயிண்ட் வேலை செய்ய போறீங்களா? ஏன்டா லூசு பையல, இன்னைக்கு என்ன தேதின்னு உனக்கு தெரியாது? ஆகஸ்ட் 25. போன வருஷம் இதே தேதியில நம்ம என்னடா முடிவு பண்ணோம்? என்னடா முடிவு பண்ணோம்? வருஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கிரவுண்டை சுத்தப்படுத்தி பேனரு கட் அவுட்லாம் வச்சு தடபுடலாம் கிரவுண்ட் தினம் கொண்டாடணும்னு முடிவு பண்ணோமா இல்லையாடா? சாயிடா தண்ணி, எங்க அப்பன் திட்டி என் மூளையை மங்கி போச்சுடா. வாங்கடா, முதல்ல வேலையை ஆரம்பிப்போம். வாங்கடா. இருங்கடா, இந்த கையில் கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. இருங்கடா, கட்டிட்டு வரேன்.
என்னடா குடிச்சிட்டு பாட்டில் இங்க போட்டு வச்சிருக்கானுங்க. என்னடா இது? யாரா இந்த அநியாயத்தை பண்ணிருப்பா? டேய் நாட்டில் ஒருத்தர் 2 பேர் குடிச்சா பரவாயில்ல, இந்த கருமத்தை தான் இந்த நாடே குடிக்குதே. எவன் கண்டுபிடிக்க முடியும்? இந்த கிரவுண்ட நம்ம கோயில் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து குடிச்சிருக்கானுங்க. அவனுங்களை சும்மாவா விடுறது? என்னடா பண்ண முடியும்? முடியும்டா. அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுவோம்டா. சரக்கு மேல சரக்கு போடுவேன், இறங்க இறங்க சரக்கு மேல சரக்கு போடுவேன், இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு மேல சரக்கு போடுவேன். அட எங்கேயா போனீங்க, எப்பயா வருவீங்க? சரக்கு மேல சரக்கு போடுவேன். ஏன்டா லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு ஏதாவது சாக்கு போக சொல்லுவானு. இவனுங்களாம் சாக்கு போட்டு தான் அடிக்கணும். எவனையுமே காணுமே, இத்தனை அடியும் ஊம குத்தெல்லாம் விழுந்திருக்கு. என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க? அடி விழுந்ததுல அடி விழுந்துச்சா? சரக்கு அடிக்கல, உனக்கு தான் தெரியுமே அதிரி புதிரியா இருக்கும்னு. அதுக்குள்ளேவா? ஆமா ஆமா. எங்க அவன்? கூட்டமா இருக்குன்னு நின்னுக்கு இருக்கானே, நீ போய் அனுப்பிடுறியா? எந்த கடையில் தான் கூட்டம் இல்ல, நான் தான் முதல்ல வந்து சீக்கிரம் வாங்கிட்டு வானே. இவன்லாம் ஒரு ஆளு. சரிண்ணே, இவர் எங்கண்ணா ஆளை காணோம்? டேய் உனக்கு தெரியாதாடா, அவன் சிக்கன் இல்லாம சரக்கு அடிக்க மாட்டான். பக்கத்துல தான் எங்கேயா போயிருப்பான், நான் பார்த்து கூப்பிட்டு வரேன், நீ உட்காரு. நம்ம கடையை விரிப்போம். டேய் என்னடா ஏன்டா அழுகுற? யாருல தெரியல, அடி என்ன சகல. நீ எதுக்கு அழுகுற? நீ ஏன்டா அழுகுற? ஒன்னையாவது அடிச்சாங்க, என் தேங்க உடஞ்சு விட்டாயடா. எதுக்குண்ணே குழுங்குற இப்படி? டேய் முத அடிச்சு போனி பண்ணது என்னதான்டா? அண்ணே ஆளுங்க அடிச்சது இல்லண்ணே, ஏதோ நடக்குதுண்ணே. ஆபிங்க அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆமா. டேய் இனிமே இந்த ஜென்மத்துக்கு இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு அடிக்க கூடாதுடா. வாங்கடா வாங்கடா, எஸ்கேப் போயிடலாம்டா. மச்சான் எப்படி கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம்ல? எப்படி ஐடியா? சூப்பர்ரா. கண்ணா தரணி, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ, பார்த்து போயிட்டு. தேங்க்ஸ் பா. சரி வந்துடும். டேய் அவனை ஒரே பால் அவுட் ஆகணும். பாலை பார்த்து போடு. பால் போறது இருக்கட்டும், வயிறு ரொம்ப பசிக்குது, அது கொஞ்சம் நீ இற போட. அட டேய், நாங்களாம் என்ன காலங்காத்தால சாப்பிட்டா வந்திருக்கோம், டீ கூட குடிக்கல தெரியுமா? என்னதான் பேசுறானுங்க? மச்சான் ஃபீல்டிங் ரெடியா? ரெடி ரெடி. போடுறா போடுறா. ஏய் புறா 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 புறா. யாரா அவன் கிரவுண்டுக்குள்ள பூசா இருக்கிறான்? டேய் டேய் ஒன்னதான்டா. என்னப்பா உங்ககிட்ட என்னடா சொன்னேன் நானு? என்னென்னவோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னு மறந்துட்டேனே. உளுந்தூர்பேட்டை ஆபீஸ்ல விசா வந்திருக்கு, போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா, நீ பாட்டுக்கு இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு காலையிலேயே வந்துட்டியா? என் பேச்சை கேட்க கூடாதுன்னே இருக்கியா? ஆமா, இவர் பெரிய சால்மன் பாப்பியா, இவர் பேச்சு உட்காந்து கேட்குறாங்க. டேய் அங்க என்னடா முணுமுணுத்திட்டு இருக்க? முகத்தை பார்த்து பேசுடா. முகத்தை பார்த்தா சொல்றேன். விசா வந்தாலும் சரி, மைடியர் போதும், மூசா வந்தாலும் சரி, வெளிநாடு போக முடியாதுன்னா போக முடியாதுதான். சீரியஸாக விளையாண்டுட்டு இருக்கும், ஏன் சும்மா சும்மா வந்து என்கிட்ட நோய் நோயின்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அது நல்லது இல்ல, சொல்லிட்டேன். ஆனா விசா டைம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. போங்க போங்க, எனக்கு வைக்கிற கச்சேரியை கோயில் திருவிழா வச்சாலும் புண்ணியமாக கிடைக்கும். மச்சான் ஏன்டா மச்சான் உங்க அப்பா கிட்ட கடந்து இந்த திட்டு வாங்குற? பேசாம அவர் சொல்ற மாதிரி நீ ஃபாரின்கே போயிடா. என்னடா தானே நீயே இப்படி பேசுற? உங்களையெல்லாம் விட்டுட்டு, இந்த கிரவுண்டை விட்டுட்டு, நம்ம நாட்டை விட்டுட்டு எப்படா நான் வெளிநாடு போவேன்? என்னதான் நம்ம வெளிநாடு போய் காரு பங்களா சொத்து சோகன்னு சம்பாரிச்சாலும் அது எனக்கப்போ என் பையனுக்கு, அவனோட பையனுக்கு, அவனோட பேரனுக்கு, கொள்ளு பேரனுக்கு, அவங்க பேருக்கு போயிடும். ஆனால் நம்ம பேரில் இருக்க ஒன்னே ஒன்று, நம்ம செய்கிற சாதனை தான்டா. இந்த மண்ணிலேருந்து ஏதாச்சும் ஒன்று சாதிச்சு ஆகணும்டா. கரெக்டாக சொன்ன மச்சான். தேங்க்ஸ்ரா மச்சான். அண்ணா கொஞ்சம் இங்க வண்டி நிறுத்துங்களேன். சரிம்மா. பாட்டி இதே எடுத்துக்கிறேன். பாட்டி நான் மொத்தம் 2 கூறு எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க.
வர வழியில் பெரிய பெரிய கடைலாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் வாங்குறத விட்டுட்டு இங்கே வந்து இந்த வயசான பாடிட்டு வாங்கிட்டு இருக்க. இல்லைண்ணே, யார்கிட்ட வாங்கினாலும் காசு கொடுத்து தான் வாங்க போறேன். அந்த காசை இந்த வயசுலயும் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட வாங்கினா அவங்க உழைப்புக்கும் மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். அதான். அப்படியா? சரி உட்காருமா. வரேன். என்னடா சொல்ற? அந்த பொண்ணு அந்த அளவு அழகா? ஆமாண்டா மச்சான், அவ அழகா மட்டும் இல்ல, அடுத்தவங்க மேல ரொம்ப அக்கறை உள்ளவளாவும் இருக்கா. அதான் மச்சான், எனக்கு அவளை பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு. ஏய், ஏதோ எதர்ச்சியா பார்த்தேன்னு சொன்னா ஓகே, அவன் மேல லவ் வந்துருச்சுன்னு சொன்னா அது கூட ஓகே. இனிமே அவளை எங்க போய் பாப்பா, எப்படி பாப்பா? இல்லடா மச்சான், நான் மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தேன்டா. பாத்தியா? எப்படா? அம்மா சொல்லுப்பா. ஒரு பூமாலை ஒன்று கொடுங்க. காலையிலே 500 ரூபாயா? 50 ரூபா இருந்தா கொடுப்பா, என்கிட்ட சில்லறை இல்லை. அவர் கேட்ட மாலையை கொடுத்துருங்க. இந்தாங்க. ஏன்பா சில்லறை மாத்தின வர வேண்டியதானே? அந்த புள்ள பரவாயில்ல, கொடுங்க. கண்ணால் இவ கவிதை பேசுறா, என் மேலதான் கத்தி வீசுறா, கண்டபடி என்ன தாக்குறா, கணக்கு பண்ணி என்ன தூக்குறா. இவ அழைப்புல நான் மறுபடி பிறக்கிறேன், இவ சிரிப்புல நான் என்னையே மறக்கிறேன். கண்ணால் இவ கவிதை பேசுறா, என் மேலதான் கத்தி வீசுறா, கண்டபடி என்ன தாக்குறா, கணக்கு பண்ணி என்ன தூக்குறா. நம்ம ஊர் ஆனந்த் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கா. அவ பேரு அஞ்சலி, ஊரு கள்ளக்குறிச்சி, பிகாம் 3rd இயர் படிக்கிறா மச்சான். ஓய், அதுக்குள்ள எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? டேய், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்றா. அது தெரியாம நீயா லவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போய் உன் காதல சொல்ல, அந்த பொண்ணு ஐயோ நான் உங்களை அண்ணன் மாதிரி நினைச்சேன், என் மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, நீ தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பைத்தியமாக அதுக்கு நாங்க வைத்தியம் பார்க்கணும். அது தேவையா? ஆமாண்டா மச்சான், நீ சொல்ற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். ஏய், இந்த கோவில் சக்தி வாய்ந்த கோவில் தெரியுமா? என்ன சொல்ற? டேய் தரணி தரணி, பின்னாடி உன் ஆள் வந்துட்டு இருக்காடா. கேட்டாலும் அதை நம்ம வரலாம் மச்சான். அப்படியா? வராடா. வந்துட்டாளா? வந்துட்டாளா? ஆமாடா. தரணி, ஏய் தரணி, ஏன் இப்ப அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏன் அடிக்கிறான்? அவன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சா நீ அடிப்ப ஆனந்தி. நம்ம ஊருக்கு கெஸ்டா வந்தவங்கள பார்த்து ரொம்ப வஸ்டா பேசுறான் ஆனந்தி. அப்படி என்ன சொன்னாரு? என்ன சொன்னானா? இவங்க காலேஜ் படிக்கிற இடத்துல யாரோ ஒருத்தங்க லவ் பண்றாங்களா, அவங்க கூட பார்க்கு தியேட்டர்னு கண்ட கண்ட இடத்துல சுத்துறாங்களா, இந்த மாதிரி தப்பு தப்பா இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் ஆனந்தி. நீயே கேளு. ஏங்க, முன்ன பின்ன தெரியாத பொண்ணு எப்படி நீங்க இப்படி தப்பா சொல்லலாம்? உனக்கு முடிக்கு தான் சாயம் போச்சுன்னு பார்த்தா மூளைக்கு சாயம் போயிடுச்சா? இது சால்ட் அண்ட் பெப்பர் லுக். போடா, டை அடிக்க காசு இல்ல, இதுல டைமிங் டயலாக் வேற. என்ன ஓர பேசிருக்க? இது வரைக்கும் உங்களை பத்தி நான் எதுவுமே சொன்னதில்ல. இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கம்முன்னு உம்முன்னு இருக்க வேண்டியது. காலேஜுக்குன்னு கால் எடுத்து வெளியே வச்சா சும்மா கும்முன்னு செல்போன் எடுத்து காதல வச்சுக்கிட்டு காலேஜ் போறதுக்குள்ள போன்லயே லவ்வர் கூட குடும்பம் நடத்தி முடிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறமா காலேஜ் கட் அடிச்சுட்டு அவங்க கூட பைக்ல உட்காந்து பீச் பார்க்கு எங்கேயா சுத்த வேண்டியது. அதுக்கப்புறமா அவனை கழட்டி விட்டுட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி டிராமா போட்டு மாமா பையனுக்கு ஆமா போட்டு நீங்க மறு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருங்க. அப்ப அவங்க நிலைமையில என்ன வருது? டேய், ரொம்ப ஓவரா பேசுற நீ. ஏய், கோவப்படாதடி. ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என் மனசுல இந்த மாதிரி யாரும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. சரிங்க. ஏய், அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை. பாத்து இருந்துக்கோ. 4 நரமுடி வச்சுட்டா அஜித் நினைப்பு. மூஞ்ச பாரு. பேசாம வா.
பரமேஸ்வரி. என்ன தம்பி ரெட்டை விழுந்திருக்கு? ரெட்டையா? இப்போதைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கன்னாலும் அதுல தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். சாமி, அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? பரிகாரம் அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி நீ தான் துணை. விழுப்புரத்துக்கு பக்கத்துல பாதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சக்தி வாய்ந்த ஐயனார் கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு ஆடி மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து போய் ஆடு கோழி பன்னின்னு காவு கொடுத்து முப்பூசை பண்ணீங்கன்னா உங்களுடைய பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். சாமி, எந்த ஊர் சொன்னீங்க? பாதூர். பாதூர் விழுப்புரத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கேடா. அந்த ஊருக்காரனுங்களை நான் எப்ப காவ கொடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த ஊர் கோயிலுக்கு போய் என்ன காவ கொடுக்க சொல்றியா? முதல்ல ஒன்னதான் காவ கொடுக்கணும். நீங்க அந்த ஊருக்காரங்க பண்ண தப்புக்கு அவர் மேல என்ன கோவப்படுற? இல்லடா, எங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த பாதூர்காரனுங்களை இது வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. டேய், அதுக்கு ஒரு நேர காலம் இருக்குடா. கண்டிப்பா நமக்கும் ஒரு நேரம் வரும். இதெல்லாம் நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க. எங்கடா போன காலைல டீ கடை கூட வராம உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் தரணி, உன் ஆள் பேச்சை கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட லவ் தான் முக்கியம்னு போயிடுவேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீயா தேடி வந்து லவ்வை கூட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நிரூபிச்சுட்டடா. உன்னை விட்டு இனிமேல் பிரிய மாட்டேடா. என்னடா பேச்சு பேசுற நீ? நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காடா. யாரா அவ? நேத்து வந்து சொன்னதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்க முடியுமா மச்சான்? நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சாகர வரைக்கும் ஒன்னா இருந்து 2 பேரும் சரித்திரம் படைக்கணும்டா. டேய், நம்பலாமாடா? நம்பு மச்சான். வார்த்தை மாறிட மாட்டியே? உன் மேல சத்தியமா வார்த்தை மாற மாட்டேன்டா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டடா. ஐ லைக் யூ மச்சான். டேய், உன் ஆள்ரா. வாடா போய் பேசலாம். டேய், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை வந்து பார்க்காத, என் கூட பேசாத, என் கூட பழகாதன்னு? திரும்ப வந்து என் கூட கூட்டிட்டு இருக்க. போடா. இனிமே என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. போடா போடா. சாரிங்க, என் கூட சேராதானே அவன் கேட்க மாட்டான். அதாங்க அவனை திட்டி அமிச்சேன். ஆமா, யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் எங்கங்க? நானும் அவளும் ஒன்னாதாங்க வந்தோம். திடீர்னு அவ பாட்டு எதிரில் வந்தாங்க. என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு டிராப் பண்ண போயிருக்கா. ஓ, அப்படிங்களா? நான் வேணும்னா உங்களுக்கு துணையா வரட்டுமா? அதாங்க, உங்க ஃப்ரெண்டு வர வரைக்கும் நான் வேணும்னா உங்களுக்கு இங்க துணையா இருக்கட்டுமான்னு கேட்டேன். அதான். எங்க என்ன பிடிச்சிருக்கா? என்ன சொன்னீங்க? அதாங்க, எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க, 4 இடம் சுத்தி பார்த்திருப்பீங்க. எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகான ஊர் தான். சரிங்க. ஏங்க, என் வாழ்க்கையிலேயே இந்த தருணம் தாங்க ரொம்ப அழகான தருணம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இவ்வளோ அழகா இருக்கிற நீங்க உங்க வாயால எங்க ஊர் அழகா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது தாங்க அப்படி சொன்னேன். அஞ்சலி, சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. சரி, வாடி போலாம். வரோம் தரணி. சரி. தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, காற்றில் கலந்து என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. போடா போடா போடா. கலங்குதடி, பறந்ததே மறந்ததே எனது உயிரை. இந்த தரணி பையா அந்த அஞ்சலி பண்ண காடி இப்படி ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கழட்டி விட்டு போயிட்டான்டா. ஏய் லூசு பையல, இதுக்காக தெரு சேது மாதிரி அலையற? என்னடா என்னடா, ஒரு பொண்ணு ஒரு பையனை கழட்டி விட்டாதான் இப்படி ஆகணுமா? ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் ஃப்ரெண்டை கழட்டி விட்டாலும் இப்படி ஆகலாம்டா. அதை விட இதுக்கு தாண்டா வலி அதிகம். உண்மையை சொன்னா அடிக்கிறீங்க. எங்கடா இருக்காங்க? இங்கதான் இருக்கானா? டேய் டேய், இப்ப எதுக்குடா அழகா ட்ரெஸ் பண்ணி அடியால விட்டு கூட்ட சொன்ன?
சாரிடா மச்சான், நேத்து ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா. போதும், ஓவர் ஆக்டிங் உடம்புக்காகாது. என்ன விஷயம் சொல்லு. மச்சான், யாழ் இருக்கால, அவ கோயிலுக்கு வந்திருக்காடா. அவகிட்ட எப்படியாவது என் லவ் சொல்லிடுடா. உன் லவ் நான் ஏன்டா சொல்லணும்? இல்லடா மச்சான், எனக்கு யாருக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நீனா ஊர்ல பல பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி செருப்படிலாம் வாங்கியிருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாதுடா. நீ ஒரு சொர்ணம் கிட்டவும் மச்சான். போதும், பல்பு வாங்கினத பப்ளிசிட்டி பண்ணாத. இப்போ என்ன உன் லவ் சொல்லணும், அவ்வளோதானே? கூட சொல்கிறேன். ஆனால் ஒன்று, என்னோட லவ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். உன்னை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது, உனக்கு லவ் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்டா என்னையே பிடிக்காம போகும்? நான் அழகா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், இதை விட வேற என்னடா தகுதி வேணும்? டே தம்பி, பொண்ணுங்க லவ் பண்ணுறதுக்கு இந்த தகுதியெல்லாம் போதாதுடா. சரி, வேற என்ன வேணும்? உன்கிட்ட பைக் இருக்கா? இல்ல. ஐஃபோன் இருக்கா? இல்லடா. உன் பேங்க் அக்கௌண்ட்ல பணமாச்சு இருக்கா? இல்லடா. இல்ல தம்மு, தண்ணி, கஞ்சா இந்த பழக்கம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லடா. ஏண்டா டேய், லேடிஸ்க்கு பிடிச்ச எந்த பழக்கமும் உங்ககிட்ட இல்லையே. எந்த பொண்ணு தாண்டா உன்னை லவ் பண்ணும்? இவனே ஏதோ புதுசா சொல்றான். டேய், அதெல்லாம் என்கிட்ட இல்லதான்டா. ஆனா நல்ல மனசு இருக்கு, நீ போய் அவகிட்ட சொல்லு. இந்தா போய் தொலைறேன். இவனுங்களாம் சொன்னா எங்க புரிஞ்சுக்கிறானுங்க? கருப்பி வேற இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா? இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? ஏய் இருடி, கோவப்படாத. தேங்க்ஸ்ங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி போ. வாங்க. சொல்லுங்க. சலீமும் அனாத்லியும் லவ் பண்ணாங்களாமே. இதை சொல்லதான் கூட்டிட்டு வந்தீங்களா? அது பழைய கதை. லைலா மஜ்னு காதல பிடிச்சிட்டாங்களாமே. அது முடிஞ்ச கதை. கமல் அரசியலுக்கு வந்துட்டாருன்றாங்க. விஷயத்துக்கு வரமாட்டானே. உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு நான் உங்களை தப்பா பேசிட்டேன். மனசுல இதை வச்சுக்காம மன்னிச்சிருங்க. நான் எதுவும் மனசுல வச்சுக்கல, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்ற? நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? இருங்கடா, படத்துல பார்த்தவங்கள பத்தியா கேட்டுட்டேன்டா. போட்டா மூடு, ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். அந்த புக் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மண்டே வரப்ப மறக்காம எடுத்துட்டு வந்துரு. சரி. வீட்டுல எல்லாரும் கேட்டதா சொல்லு. சரி. என்னங்க, அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல தர்ணி, அவங்க அண்ணனுக்கு தெரியாம தான் அவன் இங்க வந்தா. நாளைக்கு அவங்க அண்ணன் ஊர்ல இருந்து வராரு. அவர் வரதுக்குள்ள அவங்க போயாகணும். நான் கிளம்புறேன். வரேன். போயிட்டு ஃபோன் பண்ணு. பார்த்து. பை. யாபுள்ள எப்ப வருவலவ் சொல்ல, ஏம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மெல்ல. கரும்பாதா இனிக்கிறியே, இரும்பு என்ன கரைக்கிறியே, வைரம் போல மின்னுறியே, வைராக்கியம் பண்ணுறியே. எப்ப புள்ள நீயும் வந்து என்ன கொஞ்சுவ, எப்ப புள்ள நீயும் என்ன கையில் அள்ளுவ. யாபுள்ள எப்ப வருவலவ் சொல்ல, யாம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மெல்ல. காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா. அவங்க வருவாங்களா? எவங்க? அதான் உன் ஃப்ரெண்டு. அப்படியா? அவளையே நீ கேக்குற? என்ன தர்ணி, லவ் பண்றியா? சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். சோறு தண்ணி இறங்குலடி, தூக்கம் எனக்கு பிடிக்கலடி, ஓங்குரல கேட்டிடதா தினமும் பொழுது விடியுதடி. எனக்குள் ஏதோ பண்ணுதடி, ஓம் நினப்பு தின்னுதடி, உன்னருகில் இருந்திடவே என் உசுரும் விரும்புதடி. ஆடிப்போன காயம் போல நெஞ்சுக்குள்ளே ஓசாயம், காதல் சொல்ல நானும் வந்தேன், போனதின்னு நீ மாயம்.
எப்ப புள்ள நீயும் வந்து என்ன கொஞ்சுவ எப்ப புள்ள நீயும் என்ன கையில் அள்ளுவ யாபுள்ள யாபுள்ள எப்ப வருவ லவ் சொல்ல யாம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மெல்ல. டேய் ஏன் லவ் சொல்ல முடியாம போனதுக்கு நான் தானடா ஃபீல் பண்ணும், நீ ஏன்டா ஃபீல் பண்ற? அது இல்லடா தரணி, எப்படியாச்சும் உன் லவ் நீ சொல்லி ஓகே பண்ணியிருந்தீங்கன்னா உன் லவ் பாலமா வச்சு என் லவ் டெவலப் பண்ணியிருந்திருப்பல. ஆமாண்டா மச்சான், ஐ ரியலி மிஸ் ஹர்ரா. மிஸ்ஸா? அழகா இருப்பாங்களா அவங்க? டேய் நான் என் லவ் அவகிட்ட சொல்ல முடியாம போனது இங்கிலீஷ்ல சொன்னேன்டா, இது கூட உனக்கு தெரியல? ஏண்டா டேய், 26 எழுத்து தெரிஞ்ச நீ 247 எழுத்து தெரிஞ்ச என்னைய காரி துப்புற. டேய் ஊருக்குள்ள இப்படி தாண்டா ரொம்ப பேர் தமிழை கேவலமா நினைச்சிட்டு தெரியுறீங்க. உங்க எல்லாருக்கும் இருக்குடா அப்பு. தம்பி கொஞ்சம் ஏந்திரிங்க. என்னண்ணே? தம்பிகளா, இனிமே இங்க உட்கார்றது விளையாடுறது இதெல்லாம் கூடாது. எல்லாரும் கிரவுண்டுக்கு வெளில போங்க. அண்ணன் எடுத்து வாங்கிட்டாருப்பா, சுத்தி வெளியே போடணும், எடுத்து காலி பண்ணுங்க. எல்லாம் கிளம்புங்க, போடா வெளிய போடா. அண்ணே சும்மா டைம் ஆகுது, போயிடுங்க. அனுப்பிச்சு விடுறா. ஏய் என்ன பாக்குறீங்க? போங்கடா, போடா வெளிய போடா, போடா வெளிய போடா. ஏய் கிளம்புன்றல. என்னப்பா பண்ணுறது? என் பொண்ணோட கல்யாணத்துக்காக கந்துவட்டி மகாலியத்துக்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்த நான் அடமானம் வச்சேன். இப்போ வட்டியும் முதலமாக சேர்ந்து 3 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. அந்த இடத்த மூக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. எனக்கு வேறு வழியும் தெரியல. அதனால் அவருக்கே அந்த இடத்த நான் எழுதி கொடுத்துட்டேன். ஏதோ இத்தனை நாள் உங்கள் தயவில் நாங்கள் எல்லாரும் அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வெளில போங்கடா, இனிமேல் இங்கே விளையாடக்கூடாதுன்னா நாங்களாம் எங்கன்னே போய் விளையாடுவோம்? தம்பி, உங்கள் சூழ்நிலையோட என் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. என் நிலைமையை நீங்கள் புரிஞ்சுங்கப்பா. என்னால் எதுவும் செய்ய முடியாதுப்பா. நீங்கள் வேற எங்கேயாவது விளையாடுங்கப்பா. போயிட்டு வாங்க. என்னப்பா சொல்ற? கிரவுண்டை வித்துட்டாரா? ஆமாண்ணே. காலங்காலமா எல்லாரும் அங்க விளையாடிட்டு இருந்த இடம். சின்ன வயசுல இருந்து நீங்களும் அங்கதான் விளையாடிட்டு இருந்தீங்க. அதுக்கு தானே உங்களை பார்க்கலான்னு வந்தோம். என்ன பார்த்து என்ன பார்க்க போகுது? தலைவர் நீங்க மனசு வச்சா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அந்த இடத்த நாமளே வாங்கி போனேன். அப்படி வாங்கிட்டா அந்த இடம் நம்ம ஊருக்கே சொந்தமாயிடும்னே. எப்படி ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் முக்கியமோ, எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஊருக்கு கிரவுண்டும் முக்கியம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நீ சொல்றது நல்ல ஐடியா தான், நல்ல விஷயம் தான். இதுக்காக ஊருக்காரங்கிட்ட போய் உங்களுக்காக பணத்தை கேட்டேன்னு வச்சிங்களேன், என்னை பார்த்து சிரிப்பாங்கப்பா. ஏற்கனவே ஊருக்குள்ள பல பிரச்சனை இருக்கு, இது வேறையா? என்னால் முடிஞ்சது 1000மோ 2000மோ ஹெல்ப் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்காகலாம் போய் ஊருக்காரங்கிட்ட பணம் கேட்க முடியாதுப்பா. போயிட்டு வாங்கப்பா. இதெல்லாம் போய் ஊருக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. சரி தலைவர்.